அவர்கள் நம் நோய் இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காட்டுக்கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய கருணைக்கிழங்கு வகையைச் சேர்ந்த ஒரு தாவரம் சொல்லலாம். காட்டுக்கருணைன்னு சொல்லும்போது இதை உணவுக்கு பயன்படுத்துகின்ற வழக்கம் கிடையாது. ஏன்னா இதில் அதிகமான காரத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு இது. இந்த தாவரத்துடைய கிழங்கை அதே போல் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய இலைகளை, குறிப்பாக இதிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர் போன்று கிடைக்கக்கூடிய அந்த தண்ணீரை மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம்மிடையே உண்டு. காட்டுக்கருணையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு தோல் நோய் ஏற்படுகிறதுனா அதோட குணத்தை வைத்து அதை வாத சம்பந்தப்பட்டதா, பித்த சம்பந்தப்பட்டதா அல்லது கப சம்பந்தப்பட்டதான்னு பிரித்து பார்ப்போம். எந்த தோஷத்துடைய சம்பந்தப்பட்ட ஒரு தோல் நோயாக அது இருக்கிறதோ அதை பொறுத்து சிகிச்சை அளிக்கின்ற வழக்கம் பாரம்பரிய மருத்துவத்தில் உண்டு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா கப சம்பந்தப்பட்ட தோல் நோய், அதாவது அதிகமாக காலை நேரங்களில், இரவு நேரங்களில் உணவு உண்ட பிறகு விடிகாலை நேரங்களில் உடலில் அரிப்பு ஏற்படுத்தக்கூடிய நோயாக அது இருக்கும். அரிப்பு ஏற்படுத்திய உடனே அதிகமாக தண்ணீர் சுரக்கின்ற ஒரு நோயாக இருக்கும். மூன்றாவது, உடலுடைய பகுதிகளில் அடிவயிறு பகுதி, தொடைப்பகுதி, பிட்டப்பகுதி, 2 அக்குள் பகுதி, கழுத்து பகுதி, இந்த மாதிரி நேரங்களில் இந்த இடங்களில் அதிகமான அரிப்பை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். மிக மிக முக்கியமானது என்னன்னா, இந்த வழக்கமாக தோலுக்கு போடுகின்ற எந்த ஒரு மருந்தை இட்டாலும் அந்த தோல் மேல் அந்த மருந்துகள் பரவாமல் இருக்கும். இது எல்லாமே கபம் சம்பந்தப்பட்ட தோல் நோய்கள் நம்ம உடலில் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய குறிகள். இந்த மாதிரி கபம் சம்பந்தப்பட்ட தோல் நோய்கள் ஏற்படும் போது காட்டுக்கருணையை முறைப்படி சுத்தம் செய்து அதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை வெளிப்புறமாக தடவி குளிக்க செய்கின்ற ஒரு வழக்கம் பாரம்பரிய மருத்துவத்தில் உண்டு. பொதுவாக சோரியாசிஸ் நோயை சொல்லலாம். சோரியாசிஸ் நோய் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா வயிறு பகுதி, கால் பகுதி, பிண்ட சதைன்னு நம்ம சொல்லக்கூடிய காஃப் மசில் பகுதி, பிட்டப்பகுதி, முதுகு பகுதி, இங்கே தான் முதல்ல பேச்சஸ் ஆரம்பிக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா உடல் முழுவதும் பரவ ஆரம்பிக்கும். ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய சோரியாசிஸ் நோயாளிகள் கூட காட்டுக்கருணையை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை தேய்த்து குளிக்க ஆரம்பித்தாலே நல்ல மாற்றம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது, உடல் எடை குறைப்பதற்கு காட்டுக்கருணை ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். காட்டுக்கருணையை சுத்தப்படுத்துகின்ற ஒரு முறை பாரம்பரிய மருத்துவத்தில் உண்டு. அதாவது தோலை சீவி விட்டு உள்ளே இருக்கக்கூடிய வெண்மை நிறமான தசைப்பட்டிருக்கக்கூடிய பகுதியை பசும் கோமியத்தில் ஊற வைக்கின்ற ஒரு வழக்கம் உண்டு. 7 நாட்கள் பகல் முழுவதும் பசும் கோமியத்தில் ஊற வைப்போம், இரவு முழுவதும் நன்றாக உலர வைப்போம். இந்த மாதிரி 7 நாட்கள் செய்த பிறகு அரைத்து எடுக்கின்ற அந்த ஒரு சூரணத்தை புளித்த மோர் கொண்டு கரைத்து உடல் முழுவதும் பூசி குடிக்கும்போது எவ்வளவு நாள்பட்ட எவ்வளவு உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடுடன் இருந்தாலும் கூட உடல் குறையாமல் இருக்கின்ற அந்த உடல் பருமன் மிக வேகமாக மாறுவதை நாம் பார்க்க முடியும். காட்டுக்கருணையை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூர்ணம் ரொம்ப குறிப்பாக சொல்லணுன்னா வயிற்று பகுதியை குறைப்பதற்கும், பிட்ட பகுதியை குறைப்பதற்கும், மார்பகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற தொய்வுத்தன்மையை மாற்றுவதற்கும் பாரம்பரிய மருத்துவத்தில் உபயோகப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். காட்டுக்கருணை அதே போல் மூல நோய் மற்றும் பௌத்திர நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக சுத்தி செய்யப்பட்ட காட்டுக்கருணையை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல், 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் அளவுக்கு அந்த சாம்பலை இட்டு நன்றாக ஒரு 5 நிமிடம் கொதிக்க வைத்து அதன் பிறகு அதை ஒரு வாயகன்ற பாத்திரத்தில் டப்பில் நிரப்பி அதில் உட்காரக்கூடிய ஒரு சிகிச்சை செய்யக்கூடிய டப் பாத் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை செய்யும்போது உள் மூலமாக இருந்தாலும் வெளி மூலமாக இருந்தாலும் அதே போல் அதைவிட மிக மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா பௌத்திரம் சொல்லக்கூடிய நாடி விரணம் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் சொல்லுவாங்க, ஃபிஸ்டுலா என்னன்னு சொல்லுவோம். அது சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மிக வேகமாக குறைவதை பார்க்கலாம். மூல சம்பந்தப்பட்ட பௌத்திரம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு காட்டுக்கருணையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும்.
அதைவிட முக்கியமானது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற வயிறு பொறுமல். குழந்தைகள் பார்த்திங்கன்னா காலை உணவு சாப்பிடுவார்கள், மதிய உணவு சாப்பிட மாட்டார்கள். மாலை நேரங்களில் பார்த்திங்கன்னா காலை உண்ட உணவு செரிக்காமல் வாந்தி எடுக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இருப்பாங்க. இன்னும் சில குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உணவு உண்டாலே வாந்தி எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு காட்டுக்கருணை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல் ஒரு சிட்டிகைன்னும் போது 125 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து அதை சாப்பிடுகின்ற உணவு நெய் அல்லது தேன் ஏதோ ஒரு விஷயத்தில் கலந்து கொடுத்தாலே அவர்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய ஜெரிமானம் சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் நன்றாக பலனடைவதை நம்ம பார்க்கலாம். அதைவிட முக்கியமானது பெரிஸ்டாலிக் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது குடல் அலை இயக்கத்தால் வேலை செய்யக்கூடிய ஒரு உறுப்பு. எந்த அளவுக்கு அலை இயக்கம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு வேகமாக குடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வேகமாக உடலை விட்டு வெளியேறும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கருணை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பலை உணவுடன் செய்து கொடுக்கும்போது மிக வேகமாக வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த உணவு செரிமானமடைந்து குடலுக்குள் செல்லப்படும். அப்போ குழந்தைகள் தேவையற்று வாந்தி எடுக்கக்கூடிய அந்த பழக்கம் மறைவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு குடல் சம்பந்தப்பட்ட செரிமானம் சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை வேகமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த காட்டுக்கருணைக்கு உண்டு. எனவே நேர்களே, காட்டுக்கருணையை பொறுத்தவரையிலும் ரொம்ப வீரியமான ஒரு பொருள். சுத்தி செய்யாமல் உபயோகப்படுத்தினால் உடல் முழுவதும் அதிகமான அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஆனால் சுத்தி செய்து உபயோகப்படுத்தினோமேயானால் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற செரிமான மண்டலம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய சோரியாசிஸ் நோய்கள், அதே போல் வெளிப்புறமாக உடல் எடையை குறைப்பதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.